ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே நடைபெற்ற புதிய திராவிட கழக மாநாட்டில் வாகனங்களில் சாகசம் செய்தவர்கள் மீது போலீசார் 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதாசிவம் வழங்கிட கேட்கலாம். சதாசிவம், வணக்கம். இந்த சாகசத்தில் ஈடுபட்டவர்களின் பின்னணி என்ன? தற்போது போலீசார் இவர்களின் மீது எந்தெந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள்? வணக்கம். நிச்சயமாக ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அடுத்துள்ள சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே புதிய திராவிட கழகம் சார்பில் கொங்கு நாட்டின் சமூக நீதி மாநாடு என்ற தலைப்பின் கீழ் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டிற்கு ஈரோடு, நாமக்கல், கரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து புதிய திராவிட கழகத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்றனர். இந்த மாநாட்டிற்கு முன்பாக டிராக்டர், பைக்கு, ஜீப்பு மற்றும் கார்களில் சாலைகளை சாகசம் செய்து புழுதி பறக்கும் வகையில் செய்தனர். இதனால் அப்பகுதி முழுவதும் புழுதியால் பரவியதால் மேலும் விபத்து ஏற்படுத்தும் வகையில் வாகனங்களை இயக்கியுள்ளனர். இதையடுத்து அவற்றை தடுத்து நிறுத்த பெருந்துறை காவல்துறையினர் முயற்சித்தனர். இது குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாக பரவி வருகிறது. இதனைத் தொடர்ந்து அந்த வீடியோவின் அடிப்படையில் பெருந்துறை காவல் நிலையத்தில் அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தல், போக்குவரத்து விதிகளை மீறியது என உள்ளிட்ட 5 பிரிவின் கீழ் 20 இருசக்கர வாகனங்கள், 3 டிராக்டர்கள் மற்றும் 6 கார்களில் வந்தவர்கள் மீது பெருந்துறை போலீசார் முதற்கட்டமாக வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த மாநாடானது குறிப்பாக நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று நடத்தப்பட்டதால் இது குறித்து நீதிமன்றத்தில் போலீசார் தரப்பில் முறையிட உள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சதாசிவம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.